السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إلي من والده وولده والناس أجمعين. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين. والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களிலே மூன்றாவது மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளிக்கிழமையின் பரக்கத்தை கொண்டு கைராத்துக்கள், பரக்காத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் என்று சொன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் நடைமுறை, நெறிமுறைகள், பெருமானாரின் பிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள், அவர்களின் இறப்பு, இவைகளை எல்லாம் நாம் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பிற்குரிய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் வசந்த காலம் என்பதாக அதற்கு தமிழிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே புகழப்பட்டவர்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டவர்கள். அவர்களின் புகழ் பிறப்பிற்கு முன்னும், பிறப்பிற்கு பின்னும், இறப்பிற்கு பின்னும், கியாமத் வரையிலேயும் பெருமானாரினுடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்திற்கு சூட்டப்பட்ட பெயரில் இருந்தே தெரிகிறது. தமிழிலே சொல்லுவார்கள், தோன்றின் புகழோடு தோன்றுக, இல்லேல் தோன்றாமல் இருப்பது நன்று என்று சொல்வார்கள். நாம் தோன்றுவது, செய்வது, உருவாகுவது புகழாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிறக்காமலே இருப்பது நல்லது என்பதாக தமிழிலே சொல்லுவார்கள். புகழ் என்பது வார்த்தை முதல் அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமானது. அந்த அல்லாஹ்விற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் முழுமையாக இந்த உலகத்திலே புகழப்பட்ட, புகழுக்குரிய, புகழப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள் என்ற அவர்களின் பெயரை கொண்டே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புகழுக்குரியவராக ஆக்கி வைத்திருக்கிறார். மனிதர்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே அதிகமாக முகமது என்று சூட்டப்பட்ட பெயரை கொண்டுதான் இந்த உலகத்திலே அதிக முகம்மதுகள் இருக்கிறார்கள். இந்த முகம்மது என்ற பெயர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, கியாமத் வரையிலேயும் அது மாறிப்போய் இந்த உலகத்திலே போற்றப்படக்கூடிய, புகழக்கூடிய, கண்ணியத்திற்குரிய, மாண்புக்குரிய, பேசப்பட்ட ஒரு பொருளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுக்குரியவர்கள் என்ற பெயரை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு பெயர் சூட்டி இருக்கிறான். முஹம்மத் பெயர் அவர் அடிக்கடி புகழப்படக்கூடியவர், புகழுக்கே சொந்தமானவர் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் புகழுக்குரியவர்கள் தான். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே எந்த வஸ்துக்கள் படைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா வஸ்துக்களும் பெருமானாரை புகழ்கிறது. மிருகங்களும் பெருமானாரை புகழ்கிறது, விஷஜந்துக்களும் பெருமானாரை புகழ்கிறது, மரங்கள் பெருமானாரை புகழ்கிறது, பறவையினங்கள் பெருமானாரை புகழ்கிறது, மிருகங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள். மனிதர்கள் சமுதாயம் எல்லாம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தௌராத் வேதத்திலே பெருமானாரை புகழப்பட்டிருக்கிறது, இன்ஜீல் வேதத்திலே பெருமானாரை புகழப்பட்டிருக்கிறது, ஜபூர் வேதத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னால் புகழப்பட்டது. பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே புகழ்ந்து சொல்லுவான். நிறைய வசனங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்திலே எழுதுவான். 4 இடங்களிலே பெருமானாருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிக்கும் ருசுல். அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் தான் என்று சொல்வான். இது அல்லாஹ் தஆலா சூரத் ஆல இம்ரானிலே சொல்லுவான். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே சொல்லுவான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் எந்த ஆண் பிள்ளைக்கும் தகப்பன் இல்லை, ஆனால் அவர்கள் கடைசி முத்திரை நபி என்று புகழ்ந்து சொல்லுவார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சூரத்தை முஹம்மது என்றே ஒன்று வைத்திருக்கிறான். வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ ஆமனு பிமா நுஸில முஹம்மதின். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3வது இடத்திலேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்திலே 4வது ஒரு இடத்திலே சொல்லுவான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள், புகழப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறார். உலகம் முழுக்க புகழுக்கு வாழ்த்துக்குரியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு மட்டுமல்ல, நாளை மறுமையிலே லிவாவுல் ஹம்து என்று சொல்லப்படக்கூடிய ஹம்து என்ற கொடியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டு நடந்து செல்வார்கள். அப்படி நடந்து செல்லுகின்ற நேரத்திலே கோடான கோடி மக்கள் லட்சக்கணக்கிலே பெருமானாருக்கு பின்னால் போவார்கள். லிவாவுல் ஹம்து புகழ் என்ற கொடியை பெருமானார் கரத்தில் பிடித்திருப்பார்கள். அந்த கொடியை பிடித்தது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் செல்வார்கள், வலிமார்கள் செல்வார்கள், நபிமார்கள் செல்வார்கள், சாலிஹீன்கள் செல்வார்கள். இப்படி புகழுக்குரிய கொடியை ஏந்தியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே போகின்ற நேரத்தில் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். அஸா யம்பாஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. மகாமே மஹ்மூதா என்ற இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். புகழுக்குரிய இடம் அது வேறு யாருக்கும் இல்லை.
அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களை பற்றி பேசாத மெம்பர்கள் இல்லை, பேசாத ஜும்மா மேடைகள் இல்லை, அவர்களை எழுதாத எழுத்தாணிகள் இல்லை, அவர்களை பேசப்படாத எந்த மனிதர்களும் இல்லை. எந்த சமயத்தவர்களும் பெருமானாரை பேசித்தானாயிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறந்ததிலிருந்து அவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் இன்னும் கியாமத் வரையிலேயும் பெருமானாரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். பெருமானாருடைய பெயர் இல்லாமல் பாங்கு இல்லை. பாங்கு சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த பாங்கிலே நாயகத்தின் பெயர் இல்லை என்று சொன்னால் அது பாங்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொல்லாத இகாமத்துக்கள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லப்படாத கலிமாக்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதப்படாத, அவர்களுடைய பெயரை உச்சரிக்கப்படாத அத்தஹியாத் என்பதும் இல்லை. பெருமானார் இல்லை என்று சொன்னால் பெருமானாருடைய பெயர் இல்லாமல் தொழுகையும் இல்லை என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையிலே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நேரிய வழிகளை, சீரிய வழிகளை, கடமைகள் 5ஐ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி சென்றார்கள். வாழ்வையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே உருவாக்கிவிட்டு ஜாதி மத பேதங்கள் எதுவும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதமான நீதங்களோடு வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு குறிப்புகளாக இருக்கும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் 501 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ஆம் தேதியிலே திங்கட்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். பெருமானாரின் பிறப்பு இந்த உலகத்திற்கு சிறப்பாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத் என்று சொன்னான் அல்லாஹ். பெருமானார் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்தார்களுக்கு அருள் என்று சொல்லுகிறார். முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை அல்லாஹ். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு அது ரஹ்மத்தாக பெருமானாரை அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ் அவர்களை உருவாக்கி இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது குழந்தையாக இருக்கின்ற நேரத்திலே தந்தையை இழந்தார்கள். தந்தை இழந்ததற்கு பின்னால் தான் பிறந்தார்கள். பிறந்த 6 மாதங்களிலே 6 வயதிலே தாயையும் இழந்தார்கள். 8 வயதிலே அவரின் பாட்டனாரையும் இழந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உலகத்திலே வாலிப பருவத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது 571 பிறந்த பெருமானார் தந்தை இழந்தவர்கள் 6 வயதிலே தாயை இழந்தார்கள். 8 வயதிலே பாட்டனாரை இழந்தார்கள். 25 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா என்று சொல்லப்படக்கூடிய செல்வ சீமாட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்கள். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பெருமானார் 25 வயதிலே பெருமானார் உள்ளே நுழைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலே அவர்கள் மக்காவிலே மதீனாவிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கின்ற நேரங்களிலே பெருமானாரின் மீது எதிரிகள் அநேகம் பேர்கள் இருந்தார்கள். ஆனாலும் 28 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் என்ற பெயரை பெற்றார்கள். நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர் என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இளம் வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களிடத்திலே இந்த பெயரை பெற்றார்கள். மூமின்களிடத்தில் இல்லை. மக்கத்து காஃபிர்கள் பெருமானாருக்கு எதிரிகளாக இருந்த அபூ ஜஹில், உத்பா, ஷைபா என்ற பெரும் காஃபிர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 28 வயதிலே அமீன் என்ற பெயரை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் முதல் பெயர்
அமீன் என்று சொல்லப்படுகிறது. அவர் அமீனாக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களை சரியாக ஒப்படைத்தார்கள். அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்த அமானிதங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக முறையாக அவர்களின்படி எந்த ஒரு இடையூறுகள் இல்லாமல் எந்த ஒரு குறைகள் இல்லாமல் நிறைவேற்றினார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், 36 வயது ஆனவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகைக்கு அடிக்கடி போயிருந்தார்கள். தனிமையிலே தவம் இருந்தார்கள். இறைவனை அடைய வேண்டும் என்ற தாங்கத்திலே அவர்கள் ஹீரா குகைக்கு அடிக்கடி போய் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி 36 வயதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 வருடங்கள் ஹீரா குகைக்கு அடிக்கடி தவம் இருப்பதற்காக வேண்டி போய் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வந்தவுடனே நபிமார்களுக்கெல்லாம் நபியாக்கப்பட்டார்கள். நபியுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் நபியாக ஆக்கப்பட்டார்கள். நுபுத்துவம் என்பது, நபிப்பட்டம் என்பது 40 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சர்தாரே ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய ஈருலக தலைவர் என்பதாக அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டது. 50 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்திற்காக வேண்டி இறைவனை சந்தித்து வந்தார்கள் என்ற வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதிலே மேராஜ் என்ற விண்வெளி பயணத்திலே சென்று இந்த உம்மத்திற்காக வேண்டி தொழுகையை கடமையாக்கி கொண்டு வந்து இந்த உம்மத்திற்காக வேண்டி சேர்ப்பித்தார்கள். 53வது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து துரத்தப்பட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 53 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரை புலம்பெயர்ந்து சென்றார்கள். மக்காவாசிகள் பெருமானாரை அங்கிருந்து துரத்தினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு துஆ செய்துவிட்டு அவர்கள் நேர்வழி பெறாவிட்டாலும் அவர்களின் சந்ததியவர்களாவது நேர்வழி பெறட்டும் என்பதாக மக்காவாசிகளின் சந்ததியர்களுக்காக வேண்டியும் மக்காவாசிகளுக்காக வேண்டியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை செய்துவிட்டு 53 வயதிலே பெருமானார் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 54வது வயதிலே பெருமானார் முதல் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய பத்ர் யுத்தத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டார்கள். பத்ர் போர்க்களத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதற்கு முன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 51வது வயதிலே தன் மனைவியை இழந்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் 51வது வயதிலே இறந்து போனார்கள். அவர்கள் அந்த துக்கத்திலே கவலையாக இருந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயதிலே பெருமானார் ஹிஜ்ரத் செய்தார்கள். 54வது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தை செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 61வது வயதிலே மக்காவை வெற்றி கொண்டார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போன பெருமானார் 53 வயதிலே மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 61வது வயதிலே திரும்பவும் மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்பதாக வரலாறு. பெருமானாரின் வரலாறுகள் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் மௌத்தாகும் வரையிலேயும் அவர்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். 62வது வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி வாழ்க்கையினுடைய முடிவு கட்டத்திற்கு பெருமானார் 62வது வருடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சஹாபாக்களிலே மிக முக்கியமான ஒரு சஹாபை அழைத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், யா முஆத், ஓ முஆதே,
அவர்களை அழைத்து, நீ யமன் நாட்டிற்கு ஜனாதிபதியாக உன்னை நான் தேர்வு செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவை யமன் நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்து அவர்களை அனுப்பி வைக்கின்ற நேரத்திலே சில உபன்யாசங்களை செய்து அனுப்பினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமை பொறுப்பிலே இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், நாம் தலைவராக இருந்தால், ஜனாதிபதியாக இருந்தால், எம்எல்ஏவாக இருந்தால், எம்பியாக இருந்தால், சிஎம் ஆக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்ற அழகான ஒரு வார்த்தைகளையும் உபன்யாசங்களையும் உபதேசங்களையும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஒரு பொழுதும் பைத்துல் மாலை சாப்பிட்டு விடக்கூடாது, பைத்துல் மால் அல்லாஹ்வின் சொத்துவை ஒரு பொழுதும் நீங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்ற விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு அறிவுரைகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபலை பார்த்து, முஆத் இப்னு ஜபல், நீங்கள் இதுதான் என்னை பார்ப்பது கடைசி பார்வை, நீங்கள் என்னை சந்திப்பது இதுதான் கடைசி, இதற்கு பின்னால் நீங்கள் இந்த பள்ளிவாசலில் என்னுடைய ஜனாசா அடக்கப்பட்டிருப்பதை கடந்து செல்வீர்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அழ ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்களுடைய கடைசி காலங்கள் நெருங்கி விட்டது என்பதை சூசகமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு யமன் நாட்டினுடைய பொறுப்பை கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை யமன் நாட்டிற்கு அனுப்பியதற்கு பின்னால் ரமலான் மாதம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 ஏத்திகாஃப் இருப்பார்கள். அது பெருமானாரின் வழமை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருடம் ரமலானுடைய 20வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 10களிலே ஏத்திகாஃப் இருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்த வருடம் ரமலான் எனக்கு வருமா அல்லது ரமலானிலே நான் இருப்பேனா என்று தெரியவில்லை என்ற விஷயத்தை பெருமானார் சூசகமாக, நான் இந்த வருடம் 2 10 நாட்கள் 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்கிறேன் என்ற விஷயத்தை ரமலானிலேயே பெருமானார் செய்தியை தெரிவித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களிடத்திலே சொன்னார்கள், ஒவ்வொரு ரமலானிலேயும் எனக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் வசனங்களை முழுக்க 30 ஜுஸுக்களையும் 114 சூறாக்களையும் எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். இந்த வருடம் 2 முறை ஓதி காட்டினார்கள். இந்த வருடம் எனக்கு 2 முறை ஓதி காட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் உங்களை நான் சந்திக்க முடியுமா என்ற விஷயம் எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் மாதத்திலே அவர்களுக்கு கடைசி தருணங்களிலே குர்ஆனை 2 முறை ஓதி காட்டப்பட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக என்று வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காயிதா மாதத்தினுடைய கடைசி வாரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000க்கு மேலான சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். பெருமானாரினுடைய ஹஜ்ஜி அதுதான் முதல் ஹஜ்ஜி, அதுதான் கடைசி ஹஜ்ஜி. நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000 சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு சென்றார்கள். துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்திலே அரஃபா மலையின் மீது ஏறி நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி, என்னுடைய கௌலை நீங்கள் கேளுங்கள், என் சொல்லை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட உபதேசம் செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபதேசம்
பெருமானாருடைய காலத்தை முடிந்ததிலிருந்து கியாமத்து வரை இருக்கக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உபன்யாசம் செய்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறார். ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இஸ்மஉ கௌலி, என்னுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் என்னுடைய மரணம் இருப்பதற்கு நிச்சயமாக இருக்கும். நான் அடுத்த வருடம் உங்களை இந்த இடத்தில் சந்திக்க முடியுமா என்ற நினைவு எனக்கு இல்லை என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை பெருமானார் கேட்டார்கள். நான் உங்களுக்கு மார்க்கத்தை முழுமையாக ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து லக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா என்று இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டார்கள். உங்களுக்கு தீனை நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். என்று அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே என்னையும் உங்களையும் நிப்பாட்டி வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது உங்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டாரா என்று கேட்கின்ற நேரத்தில் எனக்கு நீங்கள் என்ன சாட்சி சொல்வீர்கள்? அப்பொழுது சொன்னார்கள், 1,00,000 சஹாபாக்கள், நாயகமே மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சிரித்தவர்களாக எல்லா சஹாபாக்களும் சொல்லுகின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு மட்டும் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை நாட்கள் முடிய போகிறது என்ற விஷயத்தை பெருமானார் சூசகமாக சொல்லுகிறார்கள். என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் மார்க்கத்தை முழுமையாக உங்களிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேனா, இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆம், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அல்லாஹும்ம ஷ்ஹது, அல்லாஹும்ம ஷ்ஹது, அல்லாஹும்ம ஷ்ஹது என்று 3 முறை சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், இந்த இறுதி ஹஜ்ஜிலே மக்கள் எல்லாம் எனக்காக வேண்டி நான் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக அவர்களுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற விஷயத்தை சொன்னதற்கு இந்த மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து அவர்களின் வாழ்க்கையை சுருக்கமாக அவர்கள் என்னென்ன செய்தார்கள், எந்த வயதில் என்னென்ன கிடைத்தது, என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் வாழ்க்கை முழுக்க புரட்டி பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இந்த சமுதாயம் இருக்கிறது. வருங்காலத்தில் நம் சமுதாயம், நம்முடைய இளவல்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு பெருமானாரின் வரலாறுகளை புரட்டி காட்ட வேண்டும். பெருமானாரின் சரித்திரங்களை முழுமையாக அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் மனிதர்களிடத்திலே நடந்து கொண்டார்கள் என்ற எல்லா விஷயங்களையும் நாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரின் முழுமையான அவர்களின் வாழ்க்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடையக்கூடிய, களிமாவோடு இறந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாக்ரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.